அருள் மனம் கமழும் ஆஸ்தா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பிறவி பெரும் பயன் என்று சொல்லக்கூடிய ஞான திருப்பாதையில் கலந்து கரைந்து வந்து கொண்டிருக்கும் அனைத்து ஆன்மீக அன்பர்களையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி இன்றைய ஞான சிந்தனைக்குள் கண்ணியத்தோடு பயணப்படுவோம். ஞானம் என்கின்ற ஓர் அற்புதமான திவ்ய பிரசாதத்தை செவிமடுத்த அன்பர்கள் எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை மெடிடேஷன் என்று சொல்லக்கூடிய ஆங்கில பதம். யாரை பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்லை ஒரு தியானம் கற்றுக்க போகணும், இல்லை ஒரு ஏதோ ஒரு தேவைக்காக என்கிட்ட வர நிறைய பேர் ஒபிசிட்டி குறைக்கிறதுனா தியானம் பண்ணலாமா, இல்லை என்னென்ன பிரச்சனைகளுக்காக தியானம் பண்ணலாம் அப்படின்னு பல்வேறு விதமான தேவைகளுக்காக மக்கள் பாவம் அல்லாடி தியான சபைகளை நோக்கி போகிறாங்க. போனால் அங்கே ஒரு யோகா சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க. அது குணமாகுது, நம்ம அதை குறைத்து மதிப்பிடவில்லை, அது அவர்களுக்கு குணமாகுது. ஆனால் அங்கே போயிட்டு வர அன்பர்கள் எல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள கேட்குறோம், எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு நண்பர்களோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களோ கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, நான் மெடிடேஷன் கிளாஸ் போயிட்டு வந்தேன். என்ன சொல்கிறாங்க? மெடிடேஷன் கிளாஸ்க்கு போயிட்டு வந்தேன். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த பதிலை நீங்கள் கூட சொல்லியிருக்கலாம். எங்கேயா போயிட்டு வந்தீங்க? மெடிடேஷன் கிளாஸ் போயிட்டு வந்தேங்க. சரிப்பா, இந்த மெடிடேஷன்னு சொல்கிறீங்களே, ஒரு ஆங்கில பதம், இதனுடைய சரியான தமிழ் அர்த்தம் கொஞ்சம் சொல்லுங்கப்பா அப்படின்னு நம்ம அவங்கள கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, தியான வகுப்பு. என்ன சொல்லுவாங்க? தியான வகுப்பு. இல்லை உங்களையே கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் அதான் சொல்லுவீங்க. என்னப்பா மெடிடேஷன் கிளாஸ்னு சொல்கிறீங்களே, இப்போ மெடிடேஷன் அப்படின்ற வார்த்தையினுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் டக்குன்னு உடனே சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, தியான வகுப்பு. யோசிச்சு பாருங்கள், வேறு ஏதாவது உங்களுக்கு மைண்டில் வருதா? மெடிடேஷன் அப்படின்னா தியான வகுப்பு. இதை தவிர வேறு எந்த சிந்தனையும் உங்களுக்கு வரவே இல்லை. அப்போது மெடிடேஷன் என்ற ஒரு அழகான ஆங்கில வார்த்தையினுடைய தமிழ் பதம் என்ன நமக்கு முதல்ல தெரியணும். அப்போ தான் நம்ம அடுத்த இந்த பிறவி பெரும்பயனுடைய வாசலை நோக்கி நம்ம பயணப்பட முடியும். இந்த ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம்? தியானம். சரி, தியானம் இருக்கட்டும், தப்பு இல்லை. இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு க்ஷேத்திரங்களுக்கு போகிறீங்க. உதாரணத்துக்கு இப்போ சபரிமலை ஐயப்பன் கோயில் போகிறோம், இல்லை திருப்பதிக்கு போகிறோம், இல்லை அவர்களுடைய குலதெய்வ ஆலயங்களுக்கு போகிறோம், இல்லை எங்கேயோ போகிறோம். எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க உங்களை பார்த்து ஒன்று கேட்பாங்க, என்னப்பா கோவிலுக்கு போனியே, தரிசனமாச்சா? கேட்பாங்களா? வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, கோவிலுக்கு போனியேப்பா, தரிசனமாச்சா? நாமளும் நல்ல சுவாமியை பார்த்தவங்க நல்லபடியாக தரிசனம் ஆச்சுன்னு சொல்கிறோம். நிறைய பேருக்கு தரிசனம் என்பது தமிழ் வார்த்தை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே தரிசனம் என்பது தமிழ் வார்த்தை அல்ல. தரிசனம் என்றால் பார்த்தல் என்று அர்த்தம். தரிசனம் என்றால் பார்த்தல். சுவாமிக்கு போனியே, கோவிலுக்கு போனியே, சுவாமியை பார்த்தியா? தர்ஷன் என்ற வார்த்தையினுடைய வடமொழி பதம் தான் தரிசனம். சுவாமியை பார்த்தியா? தரிசனம்னா என்ன? பார்த்தல். அப்போ மெடிடேஷன்னா, தரிசனம் என்றால் பார்த்தல். மெடிடேஷன் என்ற ஆங்கில பதத்துக்கு தியானம்னு சொல்றோம். தியானம்னா நினைத்தல். எவ்வளவு அழகான பயணம் பாருங்க. மெடிடேஷன் என்ற ஆங்கில பதத்துக்கு தமிழ் வார்த்தை கேட்டோம், அதுக்கு தியானம்னு சொன்னோம். தியானம் என்பது தமிழ் பதம் அல்ல, நினைத்தல் என்ற ஒரு அற்புதமான பதத்துக்கு வந்தோம். சரி, எதை நினைத்தல்? இப்போ நினைத்தல் அப்படின்ன உடனே நமக்கு அடுத்த கேள்வி வரும், எதை நினைத்தல்? காசு, பணம், புகழ், பதவி, செல்வாக்கு,
மனைவி, மக்கள், வீடு, வாசல், காரு, குழந்தைகள், இப்படி ஒரு நூற்றுக்கணக்கான சிந்தனைகள் நம்ம முன்னாடி விரிஞ்சு கிடக்கு. இதில் எதை நினைக்கிறது? எதை நினைத்தால் அது தியானமாகும்? எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ எதை நினைத்தால் அது தியானமாகும் அப்படின்ற ஒரு நுட்பமான ரகசியமே நம்மளால இன்னும் புரிஞ்சிக்க முடியல. தீட்சை கொடுக்குற ஒரு குரு சொல்றாரு, நான் உனக்கு தீட்சை கொடுத்துட்டேன், இன்னிலேருந்து நீ என்னையே நினைச்சுக்கோ. குருவை நினைச்சுக்க சொல்றாங்க. ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறாங்க, அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு, நினைச்சுக்கிட்டே இருன்றாங்க. ஏதோ ஒரு பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க, அந்த பயிற்சியை பண்ணிக்கிட்டே இரு, நினைச்சுக்கிட்டே இரு. மெடிடேஷன் என்ற ஆங்கில பதத்திற்கு தியானம் என்று பொருள். தியானம் என்றால் நினைத்தல் என்று பொருள். நினைத்தல் என்றால் எதை நினைப்பது? அல்டிமேட் கோலாக 1000 கோடி சிந்தனைகள் நம் முன் விரிந்தாலும் அல்டிமேட் கோலாக முடிவாக இருக்கக்கூடிய இறைவன், கடவுள், ஆண்டவன், பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதி பொருளை நினைப்பதற்கு பெயர்தான் தியானம். இல்லையா? இதில் வேற ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிள் டிராவல் பாருங்கள். மெடிடேஷன்னா தியானம், தியானம்னா நினைத்தல், நினைத்தல்னா முடிவான இறைவனை நினைத்தல். இப்போ அடுத்த கேள்வி, எது இறைவன்? கடவுள்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் காட்? பயணம் கொஞ்சம் அப்படியே அழகாக வாங்க. அப்போ தான் இது நமக்குள்ள ஒரு நல்ல புரிதலை உண்டாக்கும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் காட்? கடவுள் என்று பாவனை, பிரேமை, பக்தி, சரணாகதி, யோகம், ஞானம், இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை நாம் மாட்டிகிட்டு இருக்கும்போதும் கடவுள்னா என்னன்னு நமக்கு தெரியல. அப்போது அதையும் அதே சித்த பெருமக்கள் சொல்கிறாங்க. நம்ம நேற்றைய எபிசோடில் சொன்ன அந்த விஷயம்தான். கோவிலுக்கு போகிறோம், கோவிலில் பகவான் இருக்கார். பகவான் முன்னாடி கற்பூர தீபமும் ஒரு கையில் மணியும் ஒரு கையில் வெளிச்சமும் எடுத்து ஆட்டுவார், நாதமும் விந்துவும். அப்போது இந்த லைட் அண்ட் சவுண்டு தான் கடவுள் என்று ஞானிகள் சொன்னார். அப்போது இந்த ஒலியும் நினைப்பதற்கு பெயர் தான் தியானம். சரி, எந்த ஒளியை நினைக்கிறது? சூரியனை நினைக்கிறதா? இல்லை வீட்டுக்குள்ளே விளக்கேற்றி வச்சுருந்த விளக்கையே நினச்சிக்கிட்டு இருக்கிறதா? ஒளி உள்ளே இருக்கா, இல்லை ஒளி வெளியே இருக்கா, உள்ளுக்குள்ளே இருக்கா, வெளியே இருக்கான்ற இப்படிப்பட்ட குழப்பங்கள். ஒளியை நினைக்கலாம், லைட் அண்ட் சவுண்டை நினைக்கலாம். எது நினைக்கிறது? அது எங்கே போய் நினைக்கிறது? அப்போது பாருங்கள், இந்த தியானம் என்கின்ற வார்த்தையை நம்ம கையில் எடுத்த உடனே எவ்வளோ அழகான ஒரு நீண்ட நெடிய பயணம் வருது பாருங்கள். மெடிடேஷன்னா தியானம், தியானம்னா நினைத்தல்னா அல்டிமேட் கோலாக இருக்கக்கூடிய இறைவனை நினைக்கணும்னா இறைவன்னா யார்? லைட் அண்ட் சவுண்டாக இருக்கக்கூடிய ஒலியும். இப்போ ஒலியும்னா என்ன? இல்லையா? ஏதாவது குழப்பம் இருக்கா? இந்த பயணத்தில் இப்படி பார்க்கும்போதும் இப்போ ஒலியும்னு 2 சொல்கிறாங்களே, லைட் அண்ட் சவுண்ட். இப்போ 2 எப்படி நினைக்கிறது? இந்த ஒளி என்பது நேர்கோட்டு பாதையில் பயணப்படக்கூடியது. பாருங்கள், ஒரு வெளிச்சம், ஒரு டார்ச் லைட்டோ இல்லை ஒரு விளக்கோ பார்த்தா அது நேர்கோட்டு பாதையில் பயணப்படும். சவுண்ட் என்பது வட்டப்பாதையில் பயணப்படும். நேர்கோட்டில் பயணப்படக்கூடிய ஒளியும் வட்டப்பாதையில் பயணப்படக்கூடிய சப்தம் என்று சொல்லக்கூடிய சவுண்டும் எந்த இடத்தில் சந்திக்கிறதோ, மைய புள்ளியோ, அதற்கு பெயர் பரம் என்று பெயர். அது புறத்தில் இருந்தால் பரம்பொருள், அகத்தில் இருந்தால் மெய்ப்பொருள். அந்த பரம்பொருளையும் மெய்ப்பொருளையும் ஒன்றாக நினைக்கும் பழக்கத்திற்கு பெயர்தான் தியானம். எவ்வளவு அற்புதம் பாருங்கள். இந்த பிறவி பெரும் பயன் என்ற மகா வாசலுக்கு அழைத்து செல்வதற்கான நுட்பத்தை பாருங்கள். அப்போ இந்த தியானத்தை கற்றுக் கொடுப்பவர்களுக்கு பெயர் என்ன வைத்தாங்க? ஆச்சாரியர்கள், பரம புருஷர்கள், ஞானிகள், ரிஷி புங்கவர்கள், உத்தமர்கள், மகான்கள் என்று எடுத்து வைத்தார்கள். இல்லையா? இந்த புறத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த பரத்தையும்
அகத்தில் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளையும் அந்த அகம் புற சங்கல்பத்தை, இதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உடல் ஒத்த மனிதர்களை குரு என்று எடுத்து வைத்தார். இது வரைக்கும் ஏதாவது குழப்பம் இருக்குங்களா? தெளிவாக இருக்கீங்களா? இப்போ பாருங்க, இந்த குருவுக்கு ஒரு லட்சணம் இருக்கு. நம்மை அடிமையாக்கி வைத்துக் கொள்பவன் அல்ல குரு. அச்சுறுத்தல் செய்தோ பயமுறுத்தியோ குரு, எந்த குரு அவனிடத்தில் நம்மை அடிமையாக்கி வைத்திருக்கிறானோ முதலில் அவன் குருவே அல்ல. ஒரு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, இதுக்கு வருஷம் எனக்கு சொல்ல தெரியல, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் 3000 வருஷங்களுக்கு முன்னாடி இயற்றப்பட்ட ஒரு பாடல், ஒரு அற்புதமான பாடல். கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இந்த பாடல்லாம் என்னுடைய தகப்பனாருக்கு முன்னாடி எங்களுடைய தாத்தா பாட்டனார் ஸ்ரீமான் விசேஷ அனந்தர் இதெல்லாம் தொகுத்து வைத்திருக்கிறார். இதெல்லாம் இப்போ கிடைக்குமான்னு கூட தெரியல எனக்கு. அப்பேற்பட்ட ஒரு பாடல் தொகுப்பு. இந்த போலி குருமார்கள், பொய் குருமார்கள் எப்படிப்பட்டவர்கள்? சரி, பொய் குருமார்கள் எப்படிப்பட்டவர்கள்னு சொன்னா போதுமா? அப்ப மெய் குருமார்கள் எப்படிப்பட்டவர்கள்னு சொல்ல வேண்டாமா? அப்போ பொய் குருமார்களுக்கான ஒரு 100 பாடலும் மெய் குருமார்களுக்கான ஒரு 100 பாடலும் ஒரே ஞானி ஏற்றி வச்சிருக்க. இது தெரிஞ்சாதானே நாம் அந்த நூலை படித்து, ஆஹா, பொய் குருமார்கள் இப்படியெல்லாம் இருப்பாங்க, மெய் குருமார்கள் இப்படியெல்லாம் இருப்பாங்க என்று கண்டுபிடித்து அந்த குருவை சரணடைந்து குருவிடமிருந்து அந்த ஞான அனுபவத்தை பெற்று அந்த தூண்டலில் இருந்து பெரும் தூண்டல் என்று சொல்லக்கூடிய பிறவி பெரும் பயன் வாசலை அடைய முடியும். குரு என்பவர் நமக்கு கொடுப்பது தூண்டுதல். தம்பி வாடா ராஜா, இங்குதான் இருக்கு. தீட்சை என்பது ஒரு தூண்டுதல். பாப்பா உன்னை கூப்பிட்டு தூண்டி வைத்து போ. தன்னிடம் ஈர்த்து நானே கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கத்தனமான ஆணவம் மிகுந்த குருமார்களை எப்படி அந்த ஞானி இழிவுபடுத்தி பேசுகிறார் பாருங்கள். எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்ட பாடல். கூர்ந்து கவனியுங்கள். ஒரு அழகான பயணம். மெடிடேஷன் என்றால் தியானம், தியானம் என்றால் நினைத்தல், நினைத்தல் என்றால் அல்டிமேட் கோலாக இருக்கக்கூடிய கடவுள் இறைவன் பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதத்தை நினைத்தல். இறைவன் பகவான் என்றால் ஒளியும் ஒலியும். ஒளி என்பது நேர்கோட்டில் பயணப்படக்கூடியது, ஒலி என்ற சப்தம் வட்டப்பாதையில் பயணப்படக்கூடியது. இரண்டும் சந்திக்கும் மையப்புள்ளிக்கு பரமபதம் என்று பெயர். அந்த பரம் புறத்தில் இருந்தால் பரம்பொருள், அகத்தில் இருந்தால் மெய்ப்பொருள். அகமும் புறத்தையும் இணைத்து கொடுப்பவர் குரு. இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ அந்த குருவினுடைய பொய்யான லட்சணம். முதல்ல மெய் குருமாரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொய் குருமாரை பற்றி ஒரு அருமையான பாடல். உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் அப்படியே நிறுத்திட்டு இந்த பாட்டை மட்டும் கேளுங்க. கோடி ஜென்ம சுகிர்தம், எத்தனை ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ இந்த பாடல் உங்கள் காதுகளில் ஒலிக்கப் போகிறது. இது எந்த புத்தகத்திலையும் எந்த சுவடிகளிலும் இந்த நூல் கிடைக்கல. இது செவி வழியாக 100 பாடல்கள். இப்போ என்னால் 100 பாட்டு சொல்ல முடியாது, ஏன்னா நேர காரணமாக ஒரு சில பாடல்கள் சொல்கிறேன். இந்த பாட்டை கேட்பதன் மூலமாகவே ஒரு ஞான சர்க்குரு உங்கள் வாசல் தேடி வருவார். பிறவி பெரும் பயனுக்கான வாசலை திறந்து வைக்க வருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலை கேளுங்கள். இந்த பாடல் பொய்யான குருமார்கள் எப்படி இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்று பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்றி வைக்கப்பட்ட பாடல். மண்டலத்தில் குருக்கள் என்று பேரும் பெற்று பலவிதமாய் தூளிதங்கள் அணிந்து கொண்டு, தூளிதங்கள்னா ஆடைன்னு பேர். பச்சை கலர், மஞ்சள் கலர், இப்படி விதவிதமான ஆடைகள் அணிந்து கொண்டு, வேஷங்கள் போட்டுக்கொண்டு, மண்டலத்தில் குருக்கள் என்று பேரும் பெற்று பலவிதமாய் தூளிதங்கள் அணிந்து கொண்டு, தெண்டிரையில் பொய்கள் சொல்லி சீடருக்கு உபதேசம் தெளியச் சொல்லார். நீரின் மேல் மூழ்கும் போது நிலையான கரைமேல் ஆசை
கூந்து நெற்றி தனி வெண்ணீர் அணியும் போது குறிப்பான மக்கள் பெண்டீர் மீது ஆசை பார்தனிலே தேவாரம் ஓதும் போது பலவிதமாய் மனம் ஓடி பார்த்து தாண்டும் கர்த்தரோட பாதமலர் நினைக்க மாட்டார் காடு சுற்றி கலங்கிய பின் ஏங்குவார்கள் வித்து நின்ற இடம் காணார் வேரும் காணார் விலங்கு பலம் துலங்குகின்ற வீடும் காணார் உற்று நின்ற சாத்திரத்தை பார்த்து பார்த்து ஊனும் கிடையாமலே பிரட்டி பேசி பக்தர் என்றும் குருக்கள் என்றும் பொய்கள் சொல்லி சீடருக்கு உபதேசம் தெளியச் சொல்லார். பாருங்க, இதுவென்றும் அதுவென்றும் சொல்லி சொல்லி சீடருக்கு உபதேசம் தெளியச் சொல்ல பலவிதமாய் பணம் பறிக்கும் சண்டி மாடு இப்படி நிறைய அது அந்த பாட்டு சொன்னா விரிந்து கொண்டே போகும். பொய் குருமார்கள் இப்படிப்பட்டவர்களா? ஆடையாலும் அழகாலும் வாசனைகளாலும் பிரம்மாண்டங்களாலும் மந்திர யந்திர தந்திர தாந்திரிக ஔஷதங்களாலும் மக்களை அச்சுறுத்தி இன்றைக்கு குருமார்களுடைய நிலையை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்றி வைத்தப்பார். இப்படிப்பட்ட குருமார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ஞான சர்க்குரு ஒருவர் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? யாரையும் அடிமையாக்காதவர். அவருக்கு சங்கம் இல்லை, மடம் இல்லை, அவருக்கு ஒரு கூட்டம் இல்லை, அவரை சுற்றி 100 பேர் 1000 பேர் 500 பேர் இருக்கப் போவதில்லை. அவர் தனித்து நின்ற வல்லமையாளர், தனித்தலைமை பெரும்பதியின் ஈசன். அவர் எப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை சொல்ல, ஒரு குரு உனக்கு என்ன சொல்லித்தர வேண்டும்? என்ன ஒரு அற்புதம் பாருங்கள். இப்படி போலித்தனமான குருமார்களை சொன்ன அதே ஞான சர்க்குருதான் மெய்யான குருவிற்கான லட்சணங்களை சொல்கிறார். இந்த பாடலையும் கேளுங்கள். இதுவும் ஒரு 100 பாடல் இருக்கிறது. ஒரு சில உதாரணத்திற்கு சில பாடல்கள். ஒரு ஞான சர்க்குரு, மெய் குரு உனக்கு எதை போதிப்பார்? உனக்கு எதை ஓங்குதலுக்கான லட்சணத்தை எப்படி அவர் உனக்கு சொல்லித் தருவார்? யார் அந்த குரு? அந்த மெய் குருவினுடைய லட்சணத்தை பார்ப்போம். மெய் என்பது எதுவென்று மெய்யாய் உணர்த்தினல், மெய்யோடு மெய்யாக மெய்வாழ்வளித்து நான் உய்கின்ற வழி தந்து உருவாக்கி வைத்து என் உயிராகி உடலாகி உணர்வாகி குருவான ஐயாவுன் அடி போற்ற ஆதிக்குள் எனை வைத்து அத்வைத நிலை தந்த ஆனந்த பெருநிதியே போற்றி. வெட்டாத சக்கரம் காட்டி, பேசாத மந்திரம் காட்டி, முட்டாத பூஜை காட்டி, முடியாத லிங்கம் காட்டி, கருணெல்லி காட்டி, கற்பக விருட்சம் காட்டி, காமதேனு காட்டி, ஆனந்த வடிவம் காட்டி, உயிர் காட்டி, உயிர்ப்பு காட்டி, சச்சிதானந்தம் காட்டி, சாகாத தலை காட்டி, போகாத புனல் காட்டி, பூக்கின்ற பூக்காட்டி, புருவத்து மத்தியில் நின்ற பொன்மேடையும் காட்டி, அறுபுரி நூலுடன் ஆதி சிவனாடிடும் ஆனந்தமும் காட்டி, காற்றினை காட்டி, கைவல்யம் காட்டி, காமதேனு காட்டி, கற்பக விருட்சம் காட்டி, இப்படி காட்டி 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 100 பாடல்களப்பா. இத்தனை பொருளையும், இங்கே ஒரு பொருள், அங்கே ஒரு பொருள், அமெரிக்காவில் ஒன்று, அம்பத்தூரில் ஒன்று, நுங்கம்பாக்கத்தில் ஒன்று, மலேசியாவில் ஒன்று என்று காட்டுவதல்ல. இந்த தேகம் என்ற கஷேத்திரத்துக்குள்ளே, இந்த மகா பிரம்மாண்டத்துக்குள்ளே இத்தனை பொருளையும் ஓரிடத்திற்காட்டி, இதுவென்று அதுவென்று ஏங்கி தவித்த என் சித்தத்தை மாற்றி சிவரூபமும் காட்டி, ஜீவ சிம்மாசன செங்கமலமும் ஏற்றி பித்தத்தை நீக்கினான் பிறவாது இரவாது
பிரம்மமாயாகி இப்பிறவிக்கடல் தாண்ட மொத்தத்தையும் காட்டி மோனத்தையும் காட்டி மூழ்க வைத்தீர் ஞான முத்தொளி போற்றியே என்று குருவை புகழும் பாடல். போலி குருமார்கள் நிலையும் மெய் குருமார்கள் நிலையும் உணர்ந்து கொண்டு அந்த பிறவி பெரும் பயன் என்ற ஞான வாசலுக்கு நாம் தயாராவோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த இனிய நாளை மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கின்றேன். சகலமும் சித்தி பெறும்.